ஐயோ, யார் இந்த வேலையை பார்த்தது? ஏ பாப்பா, ஏய் ஏங்க ஏங்க, ஒரு 10 நாள் போய் பொங்க சேர 4 பேருக்கு நல்ல காய் கொடுக்கலாம்னு அப்படியே மரத்துல வச்சிருந்தேன். எல்லாத்தையும் யார் பறிச்சு கொண்டு வந்தது? இவங்க எங்க போனாங்க? இந்த பொம்பளைக்கு இதே வேலையெல்லாம் இருக்கு, வீட்டுல ஒரு பொருளை வைக்க மாட்டேங்குதே. அவ்வளத்தையும் பறிச்சு இப்ப எங்க எடுத்துட்டு போகுதா இது? ஏச்சி, எதுவும் என்னைய கூப்பிட்டியாத்தா? ஆமா, இப்ப கூப்பிடுறாங்க உங்களை. உங்க அம்மா பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏத்தா, என்னாச்சு? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? இந்த பாருங்க, கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்து எப்படி எல்லாத்தையும் வீணாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எங்க இப்ப எல்லாம் வீணா போய் கிடக்கு? வேணும்னா நீ எடுத்துக்க, உனக்கு வேணும்னா வேற யாருக்கிட்டயாவது கூடு. அங்க மரத்துல அவ்வளவு காய்ச்சி கிடக்குல்ல, ஏன் இதை பறிச்சுட்டு வந்ததுல என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? எனக்கு தேவையான பொருளை நான் வச்சிருக்கேன், கேட்டு கேள்வி இல்லாம இவங்க எதுக்கு போய் பறிக்கிறாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனாங்களா? நான் யாருக்கும் 4 பேருக்கு கொடுக்கலாம்னு நான் வச்சிருப்பேன், இவங்க விருப்பத்துக்கு பறிச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு எது வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் என்ன முறை? இதே மாதிரி நான் செஞ்சா இவங்க சும்மா விட்டுடுவாங்களா? இல்ல கேக்குற சும்மா விட்டுடுவாங்களா? இப்ப பறிச்சு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் கொடுக்கல, இங்க வீட்டுல தானே வச்சிருக்காங்க. உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கத்தா, இல்லனா எங்கேயா போனா போதுன்னு அப்படியே கூடு. இத ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வந்து நின்னுகிட்டு 2 பேரும் முட்டி மோதிக்கிட்டு கிடக்காதீங்க. நான் சொல்றதுல யாருக்கு தான் காதுல விழும்? யாருக்கும் விழாதே. அவங்க பண்றது மட்டும் கரெக்ட். நான் எதுவும் சொல்லிட்டா அது அப்படியே எப்பவும் தப்புதே. அத்தடி அத்தடி, அவ்வளவு கொய்யாக்காவும் அள்ளி எடுத்துக்கிட்டு வந்துருச்சு போல இருக்க இது. அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு ஆசாசியா மரத்திலே இருக்கணும்னு வச்சிருந்தேன். பாத்தியா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துச்சுன்னா கை கட்டினது வாய் கேட்டாத கதையா தான் போகும். கொண்டு எல்லாத்தையும் இப்பவே கொடுத்துட்டு வந்துட்டாதான் சரி. ஏங்க, இப்ப என்ன பேச்சு சொல்லு. ஐயா சாமி, உங்களை கூப்பிட்டது ஒரு தப்பா? ஐயோ, நான் வாயை திறந்தாலே ஏதாவது பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் பேசுவேன்னு நினைச்சுக்குவீங்க போல இருக்கு. என்னன்னு தானடி கேட்டேன். சொரக்காயில உப்பு இல்லையா, அதான் போடுறதுக்கு உங்களை கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. உப்பு போடுறது உரப்பு போடுறதுலாம் உனக்கு தானே தெரியும். நீ தானே பக்குவமா செய்வ. இதா இருந்தாலும் நீயே பார்த்து போட்டுக்க வேண்டியதுன்னா அப்புறம் என்ன என்னைய வேற கூப்பிட்டுக்கிட்டு? என்ன இல்ல என்ன என்னைய பார்த்து கேணிச்சிருக்க மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஏங்க, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க தங்கச்சிக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட ஒரு நாளைக்கு 9 முறை உங்க அம்மாவை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றீங்கல்ல. என் அண்ணனுக்கு உடம்புக்கு முடியாம கடந்து அவரை பார்த்துவிட்டு அங்க இருந்து இங்க வந்தன. அதுக்கு பிறகு ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வாயான்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துதா? இல்ல யாரும் தான் அதை பத்தி நீங்க இந்த வீட்டுல கேட்டிருப்பீங்களா? சொல்லுங்க. இப்ப இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ பாட்டுக்கு போக வேண்டியதா, நீ பாட்டுக்கு வர வேண்டியதா. இப்ப நான் சொன்னாதான் நீ போவியா? ஆமா, இங்க எல்லாம் என் விருப்பத்துக்கு தானே நடக்குது. யாரும் சொல்லாம யாரையும் கேட்காம என் விருப்பத்துக்கு நான் பாட்டுக்கு போவும் நான் பாட்டுக்கு வரவும் இங்க அப்படியே நான் தான் குடும்பத்தை தூக்கி நிமித்திக்கிட்டு நிக்கிறோம்ல. அம்மா வள வள வளன்னு இழுக்காத. என்னத்த சொல்ல வரியா அதை நேரா சொல்லு. ஆமா, உங்களுக்கு எல்லாம் வள வள வளன்னு தான் இழுக்கும். இதுவே உங்க அம்மா 9 மணி நேரம் ஒப்பர் வச்ச கூட அப்படியே அழாதையம்மான்னு வராத கண்ணீரையும் அப்படியே தொடச்சி துண்டை ஈரமாக்கி இல்ல கொடுப்பீங்க என்கிட்ட துவைக்க. சும்மா தேவையில்லாத எதையோ பேசாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசு. எனக்காக நானே பேசிக்கிட்டதானே உண்டு. யார் இருக்கா அந்த வீட்டுல எனக்காக பேசுறதுக்கு? ஐயப்பா, ரொம்ப சலிச்சுக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு என் அண்ணன் ஞாபகமா இருக்கு. நான் என் அண்ணனை போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன். இதுக்கா இவ்வளவு நேரம் வந்தது? விஷயத்த சொன்னா நேரா நீ கிளம்பி போட சொல்லிருக்க போற. இதுக்கு போய் இவ்வளவு இது எதுக்கு சுத்தி வளர்த்து பேசிக்கிட்டு நிக்கிற? என் குடும்பத்து கதையை பேசினா உங்களுக்கு சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி தானே தெரியும். போறவன் நானு சும்மா போக கூடாது. எப்போ வீட்டுல இருந்து என் அண்ணனுக்கு ஏதாவது பக்குவமா செஞ்சு எடுத்துட்டு போனாதான் எனக்கு பெருமையா இருக்கும். என்ன செய்யணுமா செஞ்சு எடுத்துட்டு போ. உன் அண்ணனுக்கு எது பிடிக்கும்னு உனக்கு தானே தெரியும். சரி வெள்ளடப்பா போய் எல்லாம் வெள்ளாட்டு கறி இருந்தா ஒரு 2 கிலோ எடுத்துக்கிட்டு வாங்க. 2 கிலோவா? எடி ஊருக்கே விருந்தா வைக்க போற? எட்டி 1 கிலோ ஆட்டுக்கறி என்ன விலை விக்குது தெரியுமா? 2 கிலோ கறி வேணுமா? ஓடி எவ்வளவு விலையா இருந்தா என்ன, இல்ல எம்பிட்டு விலையா இருந்தா என்ன? என் அண்ணன் வீட்டுக்கு நான் ஆசையா செஞ்சு கொண்டு போலாம்னு இருக்கேன். அதுக்கு கணக்கு பாக்குறீங்களா? கணக்கு இதுவே உங்க தங்கச்சி கேட்டா இப்படி எல்லாம் கணக்கு பாப்பீங்களா நீங்க? எடி உன் அண்ணன் வீட்டுல ஆட்டுக்கறி எல்லாம் முன்ன பாத்துருப்பாங்களா பாத்துக்க மாட்டாங்களா? என் அண்ணன் வீட்டுல ஒண்ணும் காஞ்சி கிடக்கல. நானே ஏதோ ஆசையா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம்னு உங்களை கேட்டங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அத்தை வீட்டுக்கு செய்யணும்னா உங்களுக்கு அப்படியே வலிச்சு மாஞ்சி போகுமே. உங்க தங்கச்சி கேட்டா அப்படியே 80 ரூபாய் இடத்துல தூக்கில எடுத்து வீசுவியே. ஏன்னா இன்னும் 1 வாரத்துல பொங்கல் வரப்போகுது, செலவு நிறைய இருக்கும். இப்ப எதுக்கு ஆட்டுக்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா போய் பாத்துட்டு வந்தா என்னன்னு சொல்றதுக்குதான் அப்படி சொல்லிவிட்டேன். வெறுங்காய வீசிக்கிட்டு போறது தானே உங்க வீட்டோட வரமர. கொடுத்து பழகி இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் உங்க ஆத்தா உங்களை வளர்த்து இருந்தா தானே. எம்மா, காலையில இருந்து உன் போக்கே சரியில்லம்மா. நான் போய் எடுத்துட்டு வரேன், கறி எடுத்துட்டு வரேன். பாருங்க, இப்படி எல்லாம் ரொம்ப செலுத்துக்கிட்டு போக வேண்டாம். நானே ரூபாய கொடுக்குறேன், போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்ட ரூபா வர்றதுக்கு வழி? ஆம்பளையால நீங்க வேலைக்கு போறீங்க, உங்ககிட்ட மட்டும் தான் ரூபா இருக்கும், நாங்களாம் வச்சிருக்க மாட்டோமா? சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். நேத்து கூட எதுக்கா ரூபா இருந்தா கொடுன்னு கேட்டதுக்கு இல்லன்னு அப்படியே சாதிச்ச. இப்ப எங்க இருந்து வந்தது? அதுவும் 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குற அளவுக்கு ரூபா 2000? யாருக்கிட்டே வாங்கி கொடுத்தா கொடுப்பேன். எனக்காக நீங்க என்ன செலவா பண்ண போறீங்க? எனக்கு வேணும்னா நான் தான் ஏதோ கடனை உடனே வாங்கி செலவு பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லாம் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா அது சாப்பிடுற உடம்புல ஒட்டுமா? இல்ல அது செஞ்சாதான் ருசியா இருக்குமா?
2 கிலோ கறி என்னத்துக்காம 2 கிலோ கறி ஆக்கி என் அண்ணன் வீட்டுக்காக நான் கொண்டு எடுத்துட்டு போறேன். இந்த வீட்டுல யாருக்கும் வாய் இல்ல போல இருக்கு, இல்ல நான் செய்யறத யாரும் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்க. எப்படியும் அந்த கறி குழம்புல ஒரு எலும்பு கூட என் அண்ணன் வீட்டுக்கு நான் கொண்டு போறது கிடையாது. அவங்க பேரை சொல்லி வாங்கி இவங்க ஆத்தாலே இவங்க தங்கச்சி தானே திங்க போறாங்க. நீ காசும் கொடுக்க வேணாம், ஒண்ணும் கொடுக்க வேணாம். நானே போறேன், நானே போய் வாங்கிட்டு வரேன். ஐயா சாமி, உங்க ஆத்தாவும் உங்க தங்கச்சியும் சாப்பிட போறாங்கன்னு சொன்னதும் நீங்களே கிளம்பிட்டீங்களா? கறி குழம்பு வைக்க போறோம்னு காதுல வாங்கினாலே போதும், அப்படியே மூக்குல வேத்துக்கிட்டு வந்துருவா. இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா ஒண்ணு வைக்காம அப்படியே வாரி சுத்தி எடுத்துக்கிட்டு ஓடிடுவா. முதல்ல எல்லாத்தையும் கொண்டு உள்ளார பதுங்கி வைக்கணும். என்னால முடியும் மாலை ஆளக்கான வீட்டுல இருக்காளா இல்ல எங்கேயோ போயிட்டாளா? நமக்கு தெரியாம எங்க போயிடுவ? கூப்பிடு. மாலே மாலே வாங்க. என்ன காலங்கத்தாலேயே என் வீட்டு பக்கம்? மாலை குடு குடு குடுன்னு ஓடி போய் பீராவை திறந்து செலவை தலா ஒரு 500 ரூபா எடுத்துருவா. சின்ன பொண்ணு, நானும் என் புருஷனும் இப்பந்தான் ரூபா நோட்டை அச்சடிச்சு வச்சிருக்கோம். காயட்டும், காஞ்ச பிறகு எடுத்து தரோம். கொழுப்பு பாத்தியா அவளுக்கு? ஒரு வீடான வீட்டுல 500 ரூபா குடும்பம் இல்ல, நடிக்காத, எடுத்துட்டு வாடி. இது அறிவு கட்ட சிரிக்கோலா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க 500 ரூபாய் எடுத்துட்டு வான்றீங்க. ஏன், எதுக்கு, என்ன ஆச்சு? என்னை பார்த்தா உங்களுக்கு ஏடிஎம் மாதிரி இருக்காட்டி காடை உள்ள சொருவுன உடனே வாய் வழியா பணம் ரூபா நோட்டா வரும்னு நினைச்சுக்கிட்டு சொல்றீங்க. உங்களுக்கு ஏடிஎம் நீ தானே மாலை? இந்தாரு மாலை, பொங்கலுக்கு பேனர் அடிக்கலாம்னு இருக்கும், அதான் உன் சார்பா 500 ரூபா கொடு. அடியே, பொங்க வரதுக்கு இன்னும் 10 நாள் கிடக்காடி, அதுக்குள்ள என்னடி பேனரு? இப்ப ஆரம்பிச்சாதான் பொங்கலுக்கு முத நாளாவது முழுசா பணம் வந்து சேரும். முத ஆளா உன்கிட்ட வாங்கினா கொஞ்சம் நல்ல கைராசிக்காரியா இருப்பிய, உன் பேரு நல்லா பெருசா உமாலுன்னு போடலாம்னு பாக்குறோம். நீ என்னமா 500 ரூபாய்க்கு இவ்வளவு சட்டம் பேசுற? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் கேனச்சிருக்கு கிடையாது. ஆமால, உன்னை ஏமாத்த முடியுமா சொல்லு? 500 ரூபாய வாங்கிக்கிட்டு நாங்க என்ன 5 வருஷத்துக்கு ஊரை விட்டு ஓடியா போறோம்? சும்மா கூடடி காலையிலே காயான்னு கத்திக்கிட்டு கிடக்குற. அப்பா இன்னும் எல்லா வீட்டுக்கும் போகணும் பாரு, போய் 500 ரூபாய் எடுத்துட்டு வா. 100 ரூபா வேணா தரேன், 500 ரூபாய்லாம் தர முடியாது. ரேஷன் கடையில பொங்கலுக்கு 1000 ரூபாய் பரிசு தரம்னு சொல்லிருக்கானுவல்ல, அத வேணா வாங்கி மிச்சம் காசை 400 ரூபாய தாரேன். ஆனா ஒண்ணு, பேனர்ல என் போட்டா அரை போட்டாவா இருக்க கூடாது, முழு போட்டாவா தான் இருக்கணும். உன் விருப்பப்படி உன் போட்டா எப்படி வைக்கணும்னு சொல்றியா அதே மாதிரி வச்சிடறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஆகும், பரவாயில்லையா? அதெல்லாம் கொடுப்பானால முடியாதெல்லாம், உமாலு கிட்ட இல்லாத பணமா? இந்த தெருவுலயே வாரி வழங்குற ஒரே வள்ளல உமாலு மட்டும்தான். இல்லன்னா நம்ம அவ வீடு தேடி வந்திருப்போமா சொல்லு? இதுவே அந்த பேச்சக்கா வீட்டுக்கு போனா என்னென்ன சட்டம் பேசும். உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுமா, காசு கொடுத்துதான் ஆகணுமான்னு எப்பா அதுகிட்ட பதில் சொல்லியே நம்மளால மாற முடியாது. ஆனா உமால அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா போதும், டக்குனு கப்புற மாதிரி கப்புன்னு பத்திக்குவா. சரி சரி உட்காருங்க, போய் பணம் எடுத்துட்டு வாரேன். நல்முடி நீ கில்லாடி தாண்டி, இப்படி எல்லாம் ஐஸ் வச்சா கண்டிப்பா உமாலு பணத்தை கொடுத்துருவான்னு தெரிஞ்சுக்கிட்டேதான் உமாலு வீட்டுக்கு வந்திருக்க. இப்படியே மெயின்டைன் பண்ணு. காசு நம்ம கையில வர வரைக்கும் இப்படியே அப்பப்ப 5 கிலோ ஐஸ் தூக்கி அவ தலைமையில வச்சுக்கிட்டே இருந்தா பொங்க செலவு ஓஹோன்னு ஓடும் நம்மளுக்கு. முதல்ல படம் பார்க்க போலாமா இல்ல பிரியாணி திங்க போலாமா? தியேட்டருக்கு போய் என்ன படம் ஓடுதுன்னு பார்க்கலாம். தியேட்டர்ல எவ்வளவு டிக்கெட்னு பார்க்கும், பார்த்துட்டு அப்புறமா பிரியாணி திங்கறத பத்தி யோசிக்கும். உங்க முடிகிற வரைக்கும் நம்ம காட்டுல தான் மழை. பக்கத்துல உள்ள கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கை காலெல்லாம் துண்டு துண்டா போயிடும் போல. பறிச்சு வச்சுட்டு போன காய்கறி எதையும் காணும், எடுத்து உள்ள வச்சுட்டால. பேச்சி இந்தாங்க இந்தாங்க, உட்காருங்க, இப்படி உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. இத சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர. எட்டியே பேச்சி, அடியே 10 முறை கூப்பிட்டு பசிக்குது சோறு போடணும்னு சொன்னா கூட என்னன்னு காதுல வாங்க மாட்டா. என்ன இவ இப்ப கொண்டு வந்து அப்படி நீட்டிக்கிட்டு நிக்கிறா? ஆத்தாடியாத்தா, ஆட்டுக்கறி எடுத்து ஆக்கிருக்காவளையே. யாரு கேட்டு இவ ஆட்டுக்கறி எடுத்து செஞ்சா? ஏன் பேச்சி, தண்ணி எடுக்க தானே போனேன், ஏன் சாப்பிடுங்க. உப்பு வரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. ஆண்டி, இன்னைக்கு என்ன நாளா கிழமையா? புது வருஷத்துக்கு கூட சாம்பார வச்சு ஊத்துன ஆட்டுக்கறி எடுத்து செஞ்சிருக்க. பணம் கொட்டுன்னு கொட்டுது போல இருக்க. இந்த எங்க பணம் அப்படிங்க கொட்டுது? உங்க மயந்த என்னன்னு தெரியலடி, எங்க அம்மா 2 நாளா ஒரு மாதிரி சோந்தா போல இருக்கு. ஏழுக்கு முடியல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நீ அதை எதையும் கவனிக்கிறியா இல்லையான்னு என்னைய அம்பட்ட பேச்சு பேசிக்கிட்டு கடத்தாரு. நான் தான் சொன்னேன், ஆமையா உடம்புக்கு முடியலத, உட்காந்தா வலிக்குதுங்கிறாங்க, நின்னா வலிக்குதுங்கிறாங்க. பாவம், அவங்க வயசான காலத்துல எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு செஞ்சுக்கிட்டு மவ வீட்டுக்கும் எனக்கும் எல்லாத்தையும் பாக்குறாங்களே. நீ எதுவும் கறி மீன் வாங்கி கொடுத்தா என்னன்னு கேட்டேன். சொன்னதுதான் போதியத்த போய் சிட்டா பறந்து 1/2 கிலோ ஆட்டுக்கறி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க மட்டும் தான் சாப்பிடணுமா, வேற யாரும் சாப்பிடக்கூடாதான் வீட்டுல. அதுவும் இல்லாம உங்களுக்கு அம்மியில அரைச்சி வச்சுதான் கொடுக்க சொன்னாரு. வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்ல கை கால் வலியெல்லாம் போக்க படுத்து தூங்குங்க. மத்தியானத்துக்கு டீ போட்டு தாரேன். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயே, நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. சோறு வேணாம்னா கொடுங்க, நான் சாப்பிடுறேன். கேட்டா உங்க மையங்கிட்ட நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லிக்கிறேன். என் மையன் எனக்கு தானே எடுத்துட்டு வந்தேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னைக்கு இல்லாத இன்னைக்கு நல்ல மனமா இருக்குடி குழம்பு. எனக்காகவா வச்ச? ஆமா, உங்களுக்காக பார்த்து செஞ்சிருக்கேன். சரி குழம்பு 4 பேருக்கு மட்டும் திட்டமா வச்சியா இல்ல தோணை எதுவும் வச்சியா?
தங்கத்துக்கு ஆட்டுக்கறினா ரொம்ப பிடிக்கும். இந்த 1/2 கிலோ தான் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றேன். அப்புறம் அதுல எங்க இருந்து 5 குண்டா தண்ணியா ஊத்த முடியும்? சரி, அந்த 1/2 கிலோ கறியை வேகப்பட்டு சூப்பாட்ட வச்சு கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன். அதுனா ஆளுக்கு 1 டம்ளர் தான் வரும். ஒருவேளை சோறா இருந்தாலும் சோத்தோட போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு குழம்பா வச்சுட்டேன். தங்க வந்தானே இந்த ஆட்டுக்கறி கிட்டுக்கறி ஆக்கிருக்கான்னு சாப்பிட்டேன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க. அப்புறம் புள்ள பாவம் வெம்பி போயிடுவா, ஏமாந்துருவா. ஆமா, அங்க கொய்யாக்காய் நெல்லிக்காய்லாம் பறிச்சு வச்சிருந்தேன், எங்கடி எடுத்துக்கிட்டியே? அட, அது நீங்களா பறிச்சிக்க? தங்கத்துக்கு எதுவும் கொடுக்க பறிச்சு வச்சுக்கல? ஆமாடி, தங்க தான் கேட்டுக்கிட்டே கிடந்தா நாத்தங்க இருந்தா பறிச்சு எடுத்துருவாமா, ஊறுகாய் போடலாம்னு. அதுக்கு தான் போய் பறிச்சு கொண்டு வந்தேன். சரி, நான் சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு வாரேன். என்ன ஏத்த, நம்ம வீட்டுல என்ன நாத்தங்காய்க்கா குறவு? மைனி 4 ஊறுகாய் போட்டு கொடுங்கன்னு சொன்னா நான் போட்டு கொடுக்க போறேன். ஏன் பறிச்சு கொண்டு போய் எடுத்துதான் நீங்க போட்டு அவ சாப்பிடணுமா? அவ்வளவு கிடக்க கொண்டு போய் கொடுத்தா அவ விருப்பத்துக்கு ஏதாவது செஞ்சுக்குவ. அதுக்கு மாமியார் 2-3 சாப்பிடும். அதுக்குதே அவங்க வந்தாங்கன்னா அப்புறமா நான் கொடுத்து அனுப்புறேன். ஏத்த ஏத்த சொல்லு, என்ன? அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாளைக்கு மேல ஆகுது. நம்ம என்ன டவுன்லயா இருக்கோம்? உங்க மைனை ஏதோ ஆப்பி கிப்பில் வாங்கிட்டு வாங்க, போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வாரம்னு சொன்னா அவர் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. சரி, நம்ம கிட்ட கிடைக்கிறத கொண்டு கொடுத்துட்டு ஒரு இட்ட பார்த்துட்டு வரலாம்ட்டு இந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியாளா? நான் போய் ஒரு இட்ட பார்த்துட்டு வரேன். சரி, நீயும் வந்து ஒரு 10 நாளைக்கு மேல அந்த பக்கமே போகல. உன் மைனிக்காரி அப்படியே ரோசப்பட்டுக்குவா, போயிட்டு வா. சரி, சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி அப்படியே வச்சிருக்கேன். நான் வந்து பாத்துக்கிறேன், எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க நல்லா படுத்து உறங்குங்க. உங்க மையன் வந்து சாப்பாடு எதுவும் கேட்டாருன்னா நான் வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு வேலைக்கு சாப்பிட்டதான் உங்களுக்கு குழம்பு இருக்கும். கேட்டாருன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லுங்க. மறந்துடாதீங்க. சரிடி, நான் சொல்றேன் அவன்கிட்ட சொல்றேன். நானே இன்னும் காலையில சாப்பிடல. 1/2 கிலோ எடுத்துட்டு வந்தார்ல, உங்களுக்கு தான் செஞ்சேன். அப்ப நான் வரேன். இந்த வீட்டுல இருங்க. அந்த பையன் வந்தானா கொஞ்சோண்டு குழம்பு தான் கிடக்கு, அவனுக்கு மட்டும் போட்டு கொடுங்க. பேச்சு நமக்காக அம்மையிலாம் அரைச்சி வச்சிருக்கா. ஏத்தங்க, ஒரு 500 ரூபா உன்னால கொடுக்க முடியாதா ஊருக்காக? ஏடியா, இப்பதாண்டி புது வருஷம் கொண்டாட போறேன்னு 200 ரூபா வாங்கி கேக் வெட்டினீங்க. ஒரு துண்டு கேக் கொடுத்தீங்களாடியா? பொங்கலுக்கு 500 ரூபா வேணுமா? 500 ரூபா போங்கடி. இது என்ன, இது நம்மளுக்கு வந்து சோதனை? இல்ல போற மாதிரியா ஏமல விருந்து ஏறத்தன்ற கதையா? வழியில நிக்கிறா அக்கா, வா 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 வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்தா. வா பையெல்லாம் நல்ல மனமா கமன்னு கமுக்குதே. யாருக்கு? மைனி, உன்னைய பார்க்கதான் வந்த வழியில புடிச்சுக்கிட்டாளுவ. வா மைனி வா. அண்ணா ஆட்டுக்கறி எடுக்க போறேன்னு சொன்னச்சு, குழம்பு வச்சிட்டியா? பாத்தியா, அக்கா யாருக்கும் தெரியாம ஆட்டுக்கறி எடுத்து ஆக்கி நாத்தனார் வீட்டுக்கு கொண்டு போகுது. பாத்தியா? என்னக்கா, எங்க கிட்ட எல்லாம் சொன்னா நாங்க புடிக்கி சாப்பிட்டுடுவோம்னு பயம். அடி போங்கடி, நீங்க ஒருத்திங்க அப்படியே புடிக்கி சாப்பிட்டுருங்கன்னு பயம்தான். ஆமா, 5 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து ஊருக்கே விருந்து வைக்கிறாரு பாரு என் புருஷன். அம்மாவுக்கு முடியலன்னு 1/2 கிலோ எடுத்துட்டு வந்தாருடியே. இதுல இந்த வீட்டுல படுத்த கொய்யாக்காய் நெல்லிக்காவும் இருக்கு. சரி, அதான் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அங்க என் மைனிக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ட்டு போறேன். அங்க நீ நாத்தக்கா கேட்டேன்னு அத்தை சொன்னாங்கம்மா. நான் தான் சரி ஊறுகாயா போட்டு கொடுத்துக்கலாமே, புள்ள ஊறுகானா விரும்பி சாப்பிடுவாளேன்னு வீட்டுல எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காயா மைனி கொண்டு போறீங்க? காட்டுக்கு பாக்கும். ஐயா, இது என்ன இதை விடாது போல. காட்டுக்கு பாக்குன்றா என்ன படம் போட்டா காட்டுறாங்க. கட்டை போய் திறந்து பார்த்தா கதை முடிச்சிருமே. இந்த நெல்லிக்காய்லாம் இல்ல, ஒரு 4 காய் தான். எல்லாத்தையும் உங்க அம்மா தான் என் மவளுக்குன்னு ஊறுகாய் போட அள்ளி வச்சுக்கிச்சு. இந்தாடி வசந்தி, இங்க வாயஞ்சத்த. வீட்டுல வேற துணி ஊற வச்ச மறந்துட்ட முடி. இந்த அந்த பையில 4 நெல்லிக்காவும் 4 கொய்யாக்காவும் கிடக்கு. அதா அந்த தெருவுக்கு என் அண்ணன் வீட்டு பக்கம் தானே போறிய, நான் கொடுத்து விட்டேன்னு சேர்த்து கொடுத்துட்டு வரீங்களா? சரிக்கா, கொடுத்தறேன். நாங்க கொடுத்தறோம். தங்க அந்த அவள்கிட்ட கொடுத்துட்டு வாரேன். நீ போமா, வீட்டுக்கு போ, நான் வாரேன். நாளைக்கு காலையே வருவோம். நீ கொடுக்கலன்னா உன் புருஷன்ட்ட 1000 ரூபாயா புடுங்கிக்குவோம் சொல்லிட்டேன். புடுங்குவீங்கம்மா, புடுங்குவீங்க. சீக்கிரம் வாங்க மைனி வீட்டுக்கு. எனக்கா அண்ணனுக்கு ஆட்டுக்கறியா? ஆட்டுக்கறி ஒண்ணுதான் கேடு. யார் சொன்ன ஆட்டுக்கறி? நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. கழுதிக்கு தெரியாத கற்பூர வாசனை. மூடுகடி, இங்க அது இருந்து கேட்க போறேன். என் அண்ணனுக்கும் என் மைனிக்கும் கொஞ்சோண்டு ஆட்டுக்கறி குழம்பு போட்டு வச்சிருக்கேன். நீங்க வேணா ஆளுக்கு 2 துண்டு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கங்க. உள்ளதை கொண்டு போய் கொடுத்துருங்க மச்சத்தை. நான் சிரிக்கி போறேன். வீட்டுல உள்ள எல்லாத்தையும் களவாண்டி எடுத்துட்டு போயிடுவேன். நான் பின்னாடியா போறேன். குடு நாங்க கொடுத்தறோம். போய் அவளை பாரு, முதல்ல போய் பாரு போ. அம்மா பத்திரம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கடி. என் அண்ணனுக்காக ஆசையா அம்மிலெல்லாம் அரைச்சி வச்சிருக்கடி. 1/2 கிலோ கறி குழம்பு அப்படி இந்த பையில தான் இருக்கு. பத்திரம் என் அண்ணன்கிட்ட கொண்டு சேர்த்துருங்கடி சத்த. பத்தியாக்காவ மைனி காரிய சம்மந்தி ஆக்கா என்னென்ன காக்கா பிடிக்குது பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாக்கா எடுத்துட்டு போங்க. என்ன நல்லபடியே 1/2 கிலோ கறி போல இருக்கு. அப்ப அந்த 500 ரூபாய்க்கு வேலை இல்லாத போயிடுமே. இதெல்லாம் ஆட்டுக்கறியை சாப்பிடும், அப்புறம் 500 பத்தி யோசிக்கும்.